ஸோ என்னோட ரிட்டையர்மெண்ட் பிளானை நான் இங்கே வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஒரு 45 வயசுலன்னு வச்சுக்கோங்க சார், நான் ரிட்டையர் ஆகே ஆகணும். அப்படின்னா நான் என்னென்ன விஷயங்கள் சார் பண்ணணும்? நீங்கள் 45 வயசுலேயே ரிட்டையர் ஆகணும்னா ரொம்ப சிம்பிள். 22,000 ரூபா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க. வருஷம் 10% ஸ்டெப் அப் பண்ணுங்க. அட் த ரேட் ஆஃப் 12% உங்களுக்கு 45 வயசில் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு 4 கோடி ரூபா இருக்கும். ஒரு ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 லட்சம் ரூபா ஒன் டைமும் மாதம் 38,000 ரூபா போடுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 12% இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் 4 கோடி ரூபா நீங்கள் சேர்க்க முடியும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கணுன்றீங்க. ஸோ ஹெல்த் ரிலேட்டடாக அவங்க என்னென்ன பண்ணணும் சார்? இன்கேஸ் ஏதாவது நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஓகே, எப்படி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா எந்த ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் மினிமம் 10 லட்சமாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கணும். அது பத்தாது. அதை தவிர இந்த வயசானவங்கலாம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, வயசாக இந்த வீடு வாங்கணும், நிலத்தில் காசை போட்டுரும் அப்படின்னு சொல்லி கூடுவாங்க. இது ஒரு கரெக்டான மூவா சார்? நிறைய பேர் பண்ணாத தப்பு என்னன்னா, யங் ஏஜ்ல ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, ஓல்டர் ஏஜ்ல ரிஸ்க் எடுப்பாங்க. ரெண்டுமே தப்பு. ஒரு 60 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கி என்ன பண்ண போறாங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 85 வயசுக்கு மேலே வாழற பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க அந்த ஒரு பாப்புலேஷனாக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். ஸோ இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறாங்களே சார், இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கணுன்றீங்க. ஸோ ஹெல்த் ரிலேட்டடாக அவங்க என்னென்ன பண்ணணும் சார்? ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். அந்த வயசு வரப்போ ஹெல்த் இஷ்யூஸும் நிறைய வரும் நம்மளுக்கு. அப்படின்றப்போ அவங்க என்னென்ன பண்ணணும்? ஸோ ஹெல்த் இஸ் வெல்த். இப்போது ரிட்டையர்மெண்ட் போது சப்போஸ் நீங்கள் 20 லட்சம் 30 லட்சம் சர்ஜரி அது இதெல்லாம் போயிடுச்சுன்னா சேர்த்த பணம் எல்லாம் நம்மளுக்கு கரைஞ்சி போயிடும். அதுதான் நம்ம சிம்பிளாக சொல்லுவோம், ஆடி காரில் போகிறது முக்கியம் இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறது தான் முக்கியம். ஸோ ரிட்டையர்மெண்ட்டும் போது ஆஸ்பத்திரிக்கு போகாமல் பார்த்துக்கணும். ஸோ ஹெல்த்தை நல்லா நம்ம பார்த்துக்கணும். இன்கேஸ் ஏதாவது நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஓகே, எப்படி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா ஒரு நல்ல பேசிக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு எடுத்துக்கணும். இப்போ குழந்தைய விட்டோம், கல்யாணம் ஆகிடுச்சுங்கிற ஒரு பட்சத்தில், ரிட்டையர்மெண்ட் 60 வயசுங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எந்த ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் மினிமம் 10 லட்சமாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கணும். அது பத்தாது. அதை தவிர ஒரு டாப்அப் பாலிசி எடுத்துக்கணும். ஹெல்த்தில் டாப்அப் பாலிசின்னு இருக்குது. இந்த டாப்அப் பாலிசி கொஞ்சம் சீப்பராக இருக்கும். அது 20,000 கட்டினீங்கன்னா இந்த டாப்அப் பாலிசிக்கு வந்து ஒரு 5,000 தான் கட்டுவீங்க. ரொம்ப 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 சீப்பாக இருக்கும். அது ஒரு 40 லட்சத்துக்கு எடுத்துக்கலாம். ஸோ தட் 10 lakhs + 40 lakhs எந்த ஒரு ஃபேமிலியும் ஹெல்த் இன்சூரன்ஸில் மினிமம் ஒரு 25 லட்சம், மேக்ஸிமம் ஒரு 50 லட்சம். ஏன்னா பேசிக் பாலிசியில் தான் உங்களுக்கு ப்ரீமியம் ஜாஸ்தி வரும், டாப்அப் பாலிசியில் வராது. இதை தவிர பிரைம் மினிஸ்டருடைய பாலிசி, சீனியர் சிட்டிசனுக்கு உண்டான பாலிசிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் 5 லட்சம் வரைக்கும் கவரேஜ் இருக்குது. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணிடணும். ஹெல்த் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வரக்கூடாது. ப்ராப்ளம் வந்தாலும் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் இஸ் அ மஸ்ட். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜை சரியாக பண்ணலைன்னா அது கூடி ஒரு பெரிய மிஸ்டேக் தான் ரிட்டையர்மெண்ட்டில். சார் இப்போது கணக்கு படி பார்த்தா ஒரு 4 மிஸ்டேக்ஸ் கிட்ட பேசிட்டோம். இந்த வயசானவங்கலாம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, வயசாக இந்த வீடு வாங்கணும், இந்த ஏதாவது இப்போ நிலத்தில் காசை போட்டுருவோம், இதுக்கு அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு இல்லை வேற எங்கேயாவது இதுக்கு போட்டு நிலத்தில் காசை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கூடுவாங்க. இது ஒரு கரெக்டான மூவா சார்? ஸோ வயசாகும்போது ரிட்டையர்மெண்ட்டுன்னு அர்த்தம் நம்ம. ஸோ ரிட்டையர் ஆகும்போது கொஞ்சம் ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ்ந்துக்கிட்டு ஒரு பெரிய முடிவுகளை எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஒரு 60 வயசு ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? ஒரு 70 வயசு ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? ஸோ கொஞ்சம் பெரிய முடிவுகளை தவிர்த்தா, ஏன்னா அவங்க வந்து 60 நினச்சிட்டு நம்ம எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு பெரிய முடிவு எடுக்கும். நீங்கள் 100 வயசு 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தீங்கன்னு வச்சுங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் 85 வயசுக்கு மேலே வாழற பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி இன்னைக்கு. ஸோ நீங்கள் அந்த ஒரு பாப்புலேஷனாக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். ஸோ டோன்ட் திங்க் தட் 60 வயசில் நான் ரிட்டையர் ஆகிட்டா நான் ரொம்ப நாள் இருக்க போகிறேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் 100 வயசு வரைக்கும் உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நீங்கள் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தேன்னா நான் வச்சுட்டு இருக்கிற பணம் பத்துமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பெரிய முடிவுகள் எடுங்க. பெரிய முடிவுகள்லாம் இன்னைக்கு வீடுன்னா மினிமம் இன்றைக்கி நீங்கள் சென்னையில் மாதிரி இருக்கிற சிட்டியில் 75 லட்சம் 1 கோடியாவது உங்களுக்கு தேவைப்படும். லேண்ட் வாங்குகிறேன் எது பெரிய முடிவுகளில் நீங்கள் தவிர்க்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5வது பெரிய மிஸ்டேக்ஸ். ஸோ பெரிய முடிவுகளை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா, அது வீடு வாங்குறதா இருக்கட்டும், லேண்ட் வாங்குறதா இருக்கட்டும், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எந்த ஒரு முதலீடும் நீங்கள் பண்ணும்போது அது வந்து ஒரு ஃபிசிக்கல் அசட்ஸாக இருக்கும்போது அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அதுதான் 5th பிக்கஸ்ட் மிஸ்டேக். அந்த 6th பிக்கஸ்ட் மிஸ்டேக் நான் என்ன சொல்லுவேன்னா, இன்ஃப்ளேஷனை பிளான் பண்ணணும். இன்ஃப்ளேஷனை பிளான் பண்ணலன்னா இன்னைக்கு சேர்த்து வச்சுட்டு இருக்கிற பணம் உங்களுக்கு பென்ஷன் வரும், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் இன்கம் வரும். பட் ஆனால் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி ரிட்டையர் ஆகிறவங்களை பற்றி பேச போகிறதில்ல. இன்றைக்கி காலகட்டத்தில் வேலை பார்க்குறவங்க 20 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆக போகிறாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க கேஷவ், உங்கள் ஏஜ் என்ன கேஷவ்? 24 சார்.
24. நீங்கள் வந்து ஒரு 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 45ல ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. 45ல ரிட்டையர் ஆகணும்னா நீங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணணும்னா, இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது. நம்ம வாங்கக்கூடிய பொருட்களுடைய விலை மேலே போக போகுது. விச் மீன்ஸ் உங்களோட பணத்துடைய வேல்யூ கம்மியாக போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கார்பஸை பில் பண்ணணும். இல்லாட்டினா என்னென்னா, நானும் ஒரு 50 லட்சம் சேர்த்துருக்கேன், நானும் ஒரு 1 கோடி சேர்த்துருக்கேன்னா அது இன்னைக்கு காலகட்டத்தில் ஓகேவாக இருக்கும். 20 வருஷம் காலகட்டத்தில் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பணத்துடைய வேல்யூ பாதி ஆகிடும். ஸோ இன்னைக்கு நீங்கள் 1 கோடி வச்சிருக்கீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ 50 லட்சம் தான். 20 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ 25 லட்சம் தான். ஸோ என்ன ஆகும்னா, பணத்துடைய வேல்யூ கம்மியாகிட்டே இருக்கிறனால இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக நீங்கள் என்ன பண்ணணும்னா முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சேர்க்குற பணத்தை அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுதான் நிறைய பேர் பண்ணாத தப்பு. என்னன்னா, யங் ஏஜில் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, ஓல்டர் ஏஜில் ரிஸ்க் எடுப்பாங்க. ரெண்டுமே தப்பு. யங் ஏஜில் ரிஸ்க் எடுக்கணும், ஓல்டர் ஏஜில் ரிஸ்க் கம்மி பண்ணணும். இதுதான் ரிட்டையர்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த மிஸ்டேக்ஸ் தட் மெனி பீப்புள் டூ. ஏன்னா அந்த சமயத்தில் அதிக ரிஸ்க் எடுக்கிறதும் சின்ன வயசில் ரிஸ்கே எடுக்காமல் இருக்கிறதும் அது ரெண்டுமே தவறு. சார், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வச்சு தான் இன்ஃப்ளேஷனோட எக்ஸாம்பிளே சொன்னீங்க. ஸோ என்னோட ரிட்டையர்மெண்ட் பிளானை நான் இங்கேயே வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ நான் ரிட்டையர் ஆகணும் அப்படின்னா ஒரு 45 வயசுலன்னு வச்சுக்கோங்க சார், நான் ரிட்டையர் ஆகே ஆகணும் சார். அப்படின்னா நான் என்னென்ன விஷயங்கள் சார் பண்ணணும்? ஸோ உங்கள் மைண்டில் என்ன இருக்குது, எவ்வளோ கார்பஸ் சேர்க்கணும், ஏன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் என்னன்னு தெரியாது. நீங்கள் யங்ஸ்டர், ஒரு 4 கோடி வச்சுக்கோங்க சார், போதும். 4 கோடி. ஆமாம், நீங்கள் தான் சொல்கிறீங்களே போக போக பணத்தோட வேல்யூவும் கம்மியாகிட்டே வரும்னு. ஸோ அந்தளவு இருந்தால் ஓரளவு நான் செலவு பண்ண வச்சுக்கலாம்ல. நீங்கள் 45 வயசுலேயே ரிட்டையர் ஆகணும்னா ரொம்ப சிம்பிள். 22,000 ரூபா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். வருஷம் 10% ஸ்டெப்அப் பண்ணுங்கள். நீங்கள் 22,000 ரூபா 10% நீங்கள் ஸ்டெப்அப் பண்ணிகிட்டே வர பட்சத்தில் அட் த ரேட் ஆஃப் 12% உங்களுக்கு 45 வயசில் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு 4 கோடி ரூபா இருக்கும். 4 கோடி ரூபாயோடைய ஒர்த்து 20 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 கோடி சேர்த்துருப்பீங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் 4 கோடின்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். 10 வருஷத்தில் அது 2 கோடி, 20 வருஷத்தில் அதோடைய வேல்யூ 1 crore. ஸோ இட்ஸ் ஆஸ் ஈக்குவலன் டு 1 crore. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த எஸ்ஐபி மூலமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 லட்சம் ரூபா ஒன் டைமும் மாதம் 38,000 ரூபா போடுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 12% இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் 4 கோடி ரூபா நீங்கள் சேர்க்க முடியும். நீங்கள் 45ல் ரிட்டையர் வேணாம், எனக்கு 50 வயசில் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அமௌண்ட் ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். 21,000 ரூபா நீங்கள் எஸ்ஐபி பண்ணாலே போதும். 21,000 ரூபா எஸ்ஐபி 25 வருஷம் நீங்கள் எதுவும் ஸ்டெப்அப் எதுவுமே பண்ண வேணாம். அந்த ரேட் ஆஃப் 12% உங்கள் கையில் ஒரு 4 கோடி ரூபா கிடைக்கும். ஸோ எகைன் என்ன திங்க் பண்ணால் 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கும் 5 வருஷம் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக நீங்கள் பார்த்துக்கணும். சார், இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் என்ன பிளான் பண்ணணும்னு கேட்குறப்போ நான் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அழகாக சொன்னீங்க. ஸோ இன்னொரு விஷயம்னா, நான் இப்போ இருக்க நிறைய பேரும் ரிட்டையர்மெண்ட்டுக்காக அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி தானாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பண்ணுற தப்புகள் என்னென்ன சார்? இதெல்லாம் நோயிங் இஸ் டிஃப்ரெண்ட், டூயிங் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம தெரிஞ்சதுக்காக சம்பளம் கொடுக்கல, நம்ம வேலை பார்க்குறதுக்காக தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ யூ ஆர் பெய்ட் ஃபார் வாட் யூ டூ, நாட் ஃபார் வாட் யூ டூ. ஸோ நீங்கள் இதெல்லாம் சரியாக பண்ணாலுமே ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை வச்சுக்கணும். நான் சரியான பாதையில் போகிறேன்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா, இல்லை நான் எப்படி அதை இம்ப்ரவைஸ் பண்ணுறது, இதை விட நான் பெட்டராக எப்படி சேர்க்குறதுங்கிறத. ஏன்னா உங்களுடைய ஜாபு வேறு, ஃபினான்ஷியல் அட்வைசருக்கு இதுதான் வேலையே. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர், உங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை வச்சுக்கிட்டு அவங்கள கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்களாங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம், மானிட்டர் பண்ணிக்கலாம், அதை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ கேன் ரீச் டு த கோல் வெரி ஈஸிலி. ஓகே சார், இப்போது இவ்வளோ நேரம் நம்ம ரிட்டையர்மெண்ட் பற்றி என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கூட நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் எல்லாமே பேசிட்டோம். ஸோ ஃபைனலாக ரிட்டையர்மெண்ட்னா உங்களோட தாட் என்ன சார்? ரிட்டையர்மெண்ட்டை நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா தொடங்குறது முக்கியம் கிடையாது, தொடர்றது தான் முக்கியம். நம்ம அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும். எப்போ வேணால் நம்ம ரிட்டையர் ஆகலாம். நீங்கள் தொடர்ந்து செய்கிற பட்சத்தில், நீண்ட காலத்துக்கு பண்ணுற பட்சத்தில் எந்த ஒரு முதலீட்டுமே இட் வில் ஹெல்ப் யூ இன் த லாங் ரன். ரிட்டையர்மெண்ட்டுன்னு பிளான் பண்ணிட்டா அதை போய் எல்ஐசி பாலிசி வாங்குறது, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் வைக்கிறது, சேஃபாக வைக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. 20 வருஷம் காலம் இருக்கா, 25 வருஷம் காலம் இருக்கா, ரிஸ்க் எடுத்து நீங்கள் முதலீடு பண்ணணும். ஸோ பிகாஸ் டிசிப்ளின்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் யூ கேன் கிரியேட் த வெல்த். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி யுவர் நெட்வொர்த், யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வில் டிட்டர்மைன் யுவர் ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர்மெண்ட் இஸ் நத்திங் டு டூ வித் த ஏஜ். ஸோ ட்ரை டு பில்ட் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுங்கள், லாங்கராக முதலீடு பண்ணுங்கள், நிறைய கார்பஸை பில்ட் பண்ணுங்கள், ஈஸியாக ரிட்டையர் ஆகுங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ கேஷவ்.